Hi all, welcome to Aarthi vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து வெட்டிங் சீரிஸ்ல செகண்ட் வீடியோ. போன வீடியோ ஹிப் பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படினு ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கிளிக் பண்ணி வந்து பாத்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம பிளவுஸ்க்கு வந்து நம்மளே எப்படி வந்து ஆரி வர்க் போடுறது அப்படிங்கறத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ ஆரி வர்க் பண்ண பிளவுஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. சில்க் சாரீஸ்க்கோ இல்ல நார்மல் வந்து டிசைனர் சாரீஸ்க்கோ கூட ஆரி வர்க் பண்ண பிளவுஸ் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. எனக்கு நானே டிசைன் பண்ணி போட்டுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பிளஸ் வந்து ஒரு சின்ன ஆரி வர்க் வந்து நம்ம கடையில கொடுத்து போடுறோம் அப்படின்னாலே மினிமம் வந்து ஒரு 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிசைன் சொல்ல வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நான் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா சாரி பர்சன் கிடையாது. நான் சாரி வந்து ரொம்ப ரேரா தான் கட்டுவேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து இந்த பிளவுஸுக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து ஆரி ஒர்க் போட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த பிளவுஸை நான் யூஸ் பண்ணுவேன்னா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஸோ அதனால நம்ம ஏன் வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வந்து வேஸ்ட் பண்ணணும், அதனால நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு இதுக்கு மினிமம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 தான் வந்திருக்கும். அவ்வளோதான் வந்து மெட்டீரியல் வந்துச்சு. நானே வந்து ஆரி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ண அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து நம்ம நார்மல் நீடில் பேசிக்காக சில ஸ்டோன்ஸு, டியூப்ஸு, இந்த சுகர் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்மளே எப்படி ஒரு ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளவுஸுக்கு இந்த டிசைன் தான் அப்படிங்கிறத வந்து ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பின்ட்ரெஸ்ட்லையோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கனால இது வந்து போட்டுற முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணும்போது பயங்கர பெரிய டிசைனாக வந்து எடுத்துடக்கூடாது. நம்மளால எது வந்து ட்ரை பண்ண முடியுமோ அந்த டிசைன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படிதான் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 150 to 200 வரும். அது என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். இது ஆரி ஒர்க் அப்படிங்கறதுனால நீங்க ஆரி நீடில தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து நம்ம நார்மல் வீட்ல வந்து துணி தைக்கிற ஊசியில தான் வந்து இந்த எம்ப்ராய்டரி வந்து போட போறோம். அதுவும் வந்து இது என்னன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல தான் போட போறோம். நான் ஆல்ரெடி வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த பிளவுஸ்ல தான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ண போறேன். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸ் இருக்கு அப்படின்னா அதுல கூட நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி வந்து இந்த ஆரி ஒர்க் போடுறது அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸுக்கு என்ன டிசைன் போட போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் தான் போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸை வச்சு மைண்ட்லேயே வந்து ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் அதுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து பிங்க் குந்தன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலர், பிங்க் கலர் வந்து சுகர் பீட்ஸு, கோல்டன் கலர் டியூபு, ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வேணும். அந்த பிங்க் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து சிசரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நார்மல் நீடில், நம்ம வீட்டில் வந்து நார்மலாக வந்து துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த நீடில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கீழே மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக வராது. அதனால் வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் டேப்பும் ஒரு மார்க்கரும் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்தந்த டிஸ்டன்ஸில் இந்த டிசைன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இது கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 சைடும் வந்து மார்க் பண்ணுறேன். சென்டரில் வந்து மேலேருந்து கீழே ஒரு 1 inch வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவுலையும் எவ்வளோ வந்து கேப் வரணும், நான் ஒவ்வொரு டிசைனுக்கு நடுவுலையும் வந்து 2 inch வரணும் அப்படிங்கிறனால வந்து 2 inch கேப் அந்த மாதிரி வந்து விட்டு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நான் 2 சைடு நெக்கு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிங்க் குந்தன் ஸ்டோன்ஸை வந்து நான் வந்து என்னோடய ப்ளவுஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். என்னோட நெக் லைன்லேருந்து ஒரு 1/2 inch கீழே தள்ளி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் அந்த 1 inch மார்க் பண்ணேன் இல்லையா, அதில் வந்து சென்டரில் இருக்க மாதிரி வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போது ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி அந்த மார்க் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து அந்த பிங்க் ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிடுறேன். இப்போ வந்து அந்த பிங்க் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி வந்து கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சிருச்சு. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட நார்மல் நீடில் என்னோடய ப்ளவுஸ் கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். கீழே வந்து எப்போது நாம் நார்மலாக ஒரு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து எப்படி வந்து எம்ப்ராய்டரி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பிங்க் குந்தன் ஸ்டோனை சுற்றியும் ஸ்டார்ஸ் மாதிரி வந்து இந்த கோல்டன் டியூப்ஸை வந்து டிசைன் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு நூலை வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கோல்டன் டியூப்பை வந்து ஊசியில் கோர்த்துக்குங்க. ஊசியில் கோர்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இது நல்லா வந்து டைட்டாக வந்து அந்த டியூப் வந்து நகராமல் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு வந்து கீழே திருப்பி வந்து ஊசியை வந்து கீழே விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து ஸ்டிச் ஆயிரும். இப்போது இந்த கோல்டன் டியூப்பை வந்து இந்த ஸ்டோனை சுற்றியும் வந்து ஸ்டார் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து 1 by 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்டோனை சுற்றியும் வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்து இந்த கோல்டன் டியூப்ஸை வந்து தைச்சிருக்கேன். இப்போ தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பின்னாடி பக்கமாக வந்து நாட் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா பிங்க் ஸ்டோனை சுற்றியும் வந்து இந்த டியூப்ஸை வச்சு வந்து டிசைன் பண்ண போகிறேன். இப்படி டிசைன் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போது நான் அந்த பக்கத்தில் இருந்த 2 ஸ்டோனையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம இதே டிசைன் போதும் அப்படின்னா நம்ம இதோட கூட விட்டுடலாம். இதுவே வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் நடுவில் நான் 2 inch கேப் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வந்து இந்த சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர் அண்ட் பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சாரீ வந்து பிங்க் கலர் அப்படிங்கிறனால அதுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக கோல்டன் அண்ட் பிங்க் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த 2 inch அந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவுலையும் இருக்கிற கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கும் வந்து ஊசி நூலை வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பட் என்ன அப்படின்னா இந்த சுகர் பீட்ஸ் மட்டும் வந்து நம்ம ஊசியில் வந்து கோர்த்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த நூல் கோர்க்கிறத வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற ஊசி எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து உள்ளே போகும். அது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. சுகர் பீட்ஸை வந்து ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் ரேண்டமாக அந்த கோல்டன் அண்ட் பிங்க் சுகர் பீட்ஸ் வந்து இதுக்கு நடுவில் வந்து அங்கங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆர்டர்லாம் கிடையாது, இந்த ஆர்டர்னு அங்கங்கே சும்மா இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நடுவில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ இது வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் அங்கங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஸ்டோன்ஸையும் வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காயருக்கு வந்து நல்லா வந்து டைம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்குறக்கே இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இப்போது நான் நெக்கில் வந்து எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரஃபாக வந்து சொல்லிடுறேன். நெக்கில் வந்து அந்த ஒவ்வொரு 2 inch கேப்லேயே வந்து குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டி வந்து அதை சுற்றியும் அதே மாதிரி தான் கோல்டன் டியூப்ஸை வச்சு வந்து ஸ்டார் மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து சேம் நான் கையில் எப்படி வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோர்த்தனோ அதே மாதிரி தான் பிங்க் அண்டு கோல்டன் சுகர் பீட்ஸ் வந்து அதுக்கு நடுவில் கோர்த்துட்டு அங்கே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டினேன். இந்த மாதிரி தான் வந்து நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணிவிட்டு நெக்குக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக டைமண்ட் ஷேப் மாதிரி ஒன்று டிசைன் விட்டுருந்தேன். அந்த ஹோலுக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து க்ளோஸில் காமிக்கிறேன். ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பட் வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சப்போஸ் நீங்களும் வந்து இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இதுவே வந்து ரொம்ப அழகாக தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா வந்து நமக்கு அதுக்கான டைம் இருக்கணும், கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாதிக்கு போட்டால் போதும். ஏன்னா சாரீ மறைச்சிக்கும் அப்படிங்கிறனால பாதிக்கு மட்டும் வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை வந்து திருப்பி போட்டு வந்து ஒரு டைம் அயன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட்டு. இப்படி தான் வந்து நான் வந்து என்னோட ப்ளவுஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். ஸ்லீவ், ஆனால் ஸ்லீவ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து கையை உள்ளே விட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கே ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா நான் இந்த நெக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours கண்டினியூஸாக உட்காந்து தான் வந்து போட்டேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் அப்படிங்கிறனால நமக்கு அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வராது. நம்ம நார்மல் நீடிலையும் போடுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 1 week கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜஸ், யூடியூப் பேஜஸ் எல்லாம் இருக்குது. அவங்களோட லிங்க் கிடைச்சாலும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்க பேஜெல்லாம் போய் பாருங்கள். அவங்க எப்படி வந்து நம்ம நார்மல் நீடிலேயோ ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா இன்னுமே நல்லா வந்து ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த டிசைன் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க வந்து டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆர்த்தி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.